சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சிபிஐ வழக்காகப்பட்டது ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் சிபிஐ அரெஸ்ட் பண்ணல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே எங்கேயுமே அரசியல் உள்நோக்கம் நம்மளால பார்க்க முடியல. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா 9 வாட்டி சமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கான இன்டென்ஷன் இருந்தால் என்னைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. No person accused of an offence under this act shall be released on bail or on his own bond unless the public prosecutor has been given an opportunity to oppose the application as per Article 20 of the Constitution of India, as per Article 21 of the Constitution of India, as per Article 22 of the Constitution of India, liberty affect பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகப்பட்டது துல்லியமாக ஒரு ப்ராசிக்யூஷனும் ஃபாலோ பண்ணணும். அது சிபிஐ இருந்தாலும் சரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தான் அவங்க செய்ய முடியும். சீஃப் மினிஸ்டர் கெப்பாசிட்டியில் அரெஸ்ட் ஆனாலும் சரி, இல்லை ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் ஆனாலும் சரி, ஒரு மந்திரி அரெஸ்ட் ஆனாலும் சரி, அந்த பதவியை ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் எந்த ஒரு சட்டத்திலையும் சொல்லப்படலை. இன்ஃபேக்ட் லெஜிஸ்லேட்டர்ஸை, பொலிட்டீஷியன்ஸை கவர்ன் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950லேயே ஒரு அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இடி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு சுப்ரீம் கோர்ட் பெயிலும் கொடுத்துறாங்க. பெயில் கிடைச்ச அப்புறம் இன்னும் ஏன் சார் அவர் ஜெயிலே தொடர்றாரு? நவநீத், பார்த்தீங்கன்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் லிக்கர் எக்ஸைஸ் பாலிசியில் அதில் இருக்கக்கூடிய முறைகேடுனால அரெஸ்ட் ஆகுறாரு. இந்த அரெஸ்ட் ஆகப்பட்டது கரெக்டாக மார்ச் 21 இந்த அரெஸ்ட் ஆகுறாரு. இந்த அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆனார் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆப்போடைய பிரசிடென்ட்டு, டெல்லி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனேயே அவங்களுடைய மதுபான கொள்கையில் சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. அந்த மாற்றங்கள் பார்த்திங்கனாக்க நிறைய மதுபான கடைகளை டெல்லியில் கொண்டு வரதுக்காகவும் மதுபானத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்காகவும் ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அந்த பாலிசி ஆகப்பட்டது அங்கே இருக்க சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் கவர்னரோட அப்ரூவல்லாம் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு சில சட்டங்கள் டெல்லி யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த சட்டங்கள் ஆகப்பட்டது சீஃப் மினிஸ்டர் உடைய பவருக்கு உட்பட்டு அந்த சட்டங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அங்கே மதுபானத்தை விற்க முடியும், விநியோகம் பண்ண முடியும். அப்படி இருக்கிற தருணத்தில் டெல்லியில் மணீஷ் சிசோடியா அவர்கள், அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய க்ளோஸ் எய்டு, அவருடைய க்ளோஸ் நண்பராகவும் எய்டாகவும் பார்க்கப்பட்ட விஜய் நாயர் அவர்கள், இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக அரெஸ்ட் ஆகப்படுறாங்க. ஃபஸ்ட்டு மணீஷ் சிசோடியா, அப்புறம் சஞ்சய் சிங், அதுக்கப்புறம் விஜய் நாயர், அதுக்கப்புறம் சவுத் லாபி அப்படின்னு சொல்லிட்டு சவுத்துலேருந்து டெல்லி லிக்கர் பாலிசி மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் மாற்றி அமைச்சதுக்கப்புறம் சவுத் லாபிலேருந்து இங்கேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். டெண்டர்ஸு அவங்களுடைய முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் எழும்பொழுது மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங்கை தாண்டி விஜய் நாயர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன நவநீத், சமன்ஸ் ஆகப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9 வாட்டிக்கு மேலே சமன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால போய் அப்பியர் ஆகாமல் இருக்கிறது. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சமன்ஸை கொஸ்டின் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சமன்ஸ் கண்டினியூஸாக விட்டுட்டு இருக்காங்க, இதில் இந்த விஷயத்தில் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான அவருடைய பெட்டிஷனை தாக்கல் பண்ணுறாரு. அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 226 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி அந்த சமன்ஸை கொஸ்டின் பண்ணும்பொழுது டெல்லி ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்த உடனே தான் மார்ச் 21 டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாரு. அவர் அரெஸ்ட் ஆன உடனேயே தொடர்ச்சியாக அவர் பெயில் போட ஆரம்பிக்கிறார்.
ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் போடுறாரு, அதான் ட்ரையல் கோர்ட்டு, அங்கே பெயில் போடுறாரு. அங்கே கிடைக்காத பட்சத்தில் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக டெல்லி ஹைகோர்ட்டில் போடுறாரு, அங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகும்பொழுது எலெக்ஷன் டைம் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, இன்ட்ரிம் பெயில் கொடுத்தாங்க. இன்ட்ரிம் பெயில் கொடுத்தது வந்து அவருடைய எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து அவருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு பார்ட்டியோட பிரசிடென்ட்டு, ரெண்டாவது வந்து இன்ட்ரிம் பெயில் வந்து அப்போஸ் பண்ணியும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ட்ரிம் பெயில் தராங்க. அது ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தான். ஜூன் 1ஆம் தேதி வந்து அவர் சரணடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸோட கொடுக்குறாங்க. டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் போயிட்டு கேம்பெயின் பண்ணுறாரு. கேம்பெயின் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஜூன் 1ஆம் தேதி சொன்ன மாதிரியே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சரணடைஞ்சிடுறாரு. சரணடைறதுக்கு முன்னாடியே அவருடைய இன்ட்ரிம் பெயில ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. பட்டு ஜூன் மாதம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது வெக்கேஷனில் இருக்கிறதுனால அவருடைய பெட்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிலேவாக வருது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதி அவர் வந்து சரணடைகிறதுக்கான இது வந்து கிளியராக சொல்லிடுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பெயில் போடுறாரு. இந்த பெயிலை கொடுக்கணும்னு சொன்னாக்க ட்ரையல் கோர்ட் பெயில் போடுறாரு, ஹைகோர்ட்டில் பெயில் போடுறாரு, திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் போடுறாரு. போடும் பொழுது முக்கியமான வாதங்கள் என்ன வச்சாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் இந்த டெல்லி லிக்கர் பாலிசிக்கும் அதில் நடந்த முறைகேடுகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஃபர்ஸ்ட் முறைகேடே நடக்கலை அப்படின்னு வைக்கும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டியை ஆட் பண்ணுறாங்க. இதை ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் முக்கியமாக ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, டாக்ட்ரின் ஆஃப் விகேரியஸ் லயபிலிட்டி. அதாவது கட்சியில் இருந்து கட்சி பொறுப்பில் இருந்து செயல்பட்டதுனால கூட அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த வாதங்களும் பிரதிவாதங்களும் வைக்கப்படுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் ஆகிடுது. சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜூலை 12ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கொடுத்துட்றாங்க. ஜூலை 12ஆம் தேதி பெயில் கொடுக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எதில் பெயில் கிடைச்சதுன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல பெயில் கிடைக்குது. அதில் செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து மிக முக்கியமான செக்ஷன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சப்செக்ஷன் 1ல notwithstanding anything contained in the Code of Criminal Procedure 1973, no person accused of an offence under this act shall be released on bail or on his own bond unless the public prosecutor has been given an opportunity to oppose the application for such release, and where the public prosecutor opposes the application, the court is satisfied that there are reasonable grounds for believing that he is not guilty of such offence and that he is not likely to commit any offence while on bail, provided that a person who is under the age of 16 years or is a woman or is sick or infirm or is accused either on his own or along with his co-accused of money laundering a sum of less than 1 crore rupees may be released on bail if the special court so directs. Prevention of Money Laundering Actல சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிபிஐ வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும் பொழுது, அதாவது பெயில் அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்காக இருக்கும் பொழுது சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சிபிஐ வழக்காகப்பட்டது ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் சிபிஐ அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்ட் பண்ணது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இது எப்படி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, சிபிஐ வழக்கு இருக்கிறதுனால தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இடி வழக்கு இருக்குது. அந்த இடி வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகிறாரு. அதுலேருந்து பெயில் கிடைக்கிற தருணத்துலையோ இல்லை பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்க தருணத்தில் சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லும் பொழுது, சீனியர் அட்வொகேட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாதிடும் பொழுது இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. அதுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்பில் இருக்கக்கூடிய அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் என்ன வாதிடுறாருன்னா, இது இன்சூரன்ஸ் அரெஸ்ட்லாம் கிடையாது, பிரின்சிபல் கான்ஸ்பிரேட்டராக இருந்திருக்காரு, அதனால சிபிஐ வந்து இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால இன்வெஸ்டிகேட் பண்ணியாகணும், அதுலேயும் வந்து சார்ஜ் ஷீட்ஸ்லாம் கொண்டு வரணும், அதில் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டுங்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐயில் அரெஸ்ட் பண்ணுறாங்க.
ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருது ஜூலை 12 செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி, which is in compliance with article 21 of the Constitution of India. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிபிஐ வழக்கில் அரெஸ்ட் ஆயிடுறாரு. இப்போ சிபிஐ வழக்கில் அரெஸ்ட் ஆன அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டைரக்டா டெல்லி ஹை கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி பெயில் போடுறாரு, ட்ரையல் கோர்ட்டுக்கு போகாம. சப்சிக்வெண்டா டெல்லி ஹை கோர்ட் கொடுக்காதனால சுப்ரீம் கோர்ட்டை டைரக்டா அணுகியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை அணுகும் பொழுது கவர்மெண்ட் தரப்புல, அதாவது சிபிஐ தரப்புல, ப்ராசிக்யூஷன் சைட்ல வந்து சிபிஐ உடைய தரப்புல வாதம் என்ன வைக்கப்படுதுன்னா, அவர் வந்து ட்ரையல் கோர்ட்ல பெயில் அப்ளை பண்ணல அப்படின்னு வாதிடுறாங்க. அதுக்கு பிரதிவாதமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அரெஸ்ட் ஆகப்பட்டது ட்ரையல் கோர்ட்ல தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் ஹைகோர்ட் வந்துட்டாரு, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டாரு. ஆல்ரெடி கடுமையா இருக்கக்கூடிய சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு, செக்ஷன் 45 படி. அதனால இந்த சட்டத்திலையும் வந்து பெயில் கிடைக்கிறதுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா செக்ஷன் 45லயே கடுமையான ப்ரொவிஷன் இருந்தோம், கடுமையான கண்டிஷன்ஸ் இருந்துமே அதுல பெயில் கிடைக்குதுன்னா அப்போ இங்கேயும் வந்து பெயிலுக்கான எலிஜிபிலிட்டி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வாதங்களை வைக்கிறாங்க சிபிஐ வழக்கில். ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பெயிலில் வந்துட்டாரு. வந்தோம் சிபிஐ அரெஸ்ட் பண்ணி பிரிசன்ல இருக்கும் பொழுதே அந்த கேஸ்லேயே ப்ரெடிகேட் அஃபென்ஸ்லேயே வந்து அவருக்கு வந்து கஸ்டடி எடுத்துடுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கக்கூடிய பெட்டிஷன் சிபிஐ வழக்கில் அரெஸ்ட் ஆயிருக்கக்கூடிய டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் தாக்கல் பண்ண ஜட்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் சிபிஐ வழக்கு இன்னும் போயிட்டு இருக்கு. அந்த வழக்குக்கு தான் வந்து அவர் பெயில் போட்டிருக்காரு. நவநீத் சார், இன்னொரு அரசியல் உள்நோக்கமும் இதில் இருக்கும்னு சந்தேகப்படலாம்ல சார்? ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பிச்சு ஹேமந்த் சோரன், டெல்லி சிஎம், இதை மாதிரி இடி வேட்டையாடுறவங்க லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டே இருக்கு சார். டெஃபினட்டாக நவநீத், நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பப்ளிக்கில் இருக்கக்கூடிய இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது எல்லா அப்போசிஷன் பார்ட்டியுமே இதை வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்டென்ஷன் தான், ப்ரெசென்ட் பார்ட்டியோட எக்ஸ்டென்ஷன் தான் இடிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இந்த ஒப்பீனியன் வந்து பப்ளிக் கிட்ட இருக்கிறது வந்து ஒரு இருக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே எங்கேயுமே வந்து அரசியல் உள்நோக்கம் வந்து நம்மளால பார்க்க முடியல. நீங்கள் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா 9 வாட்டி சமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கான இன்டென்ஷன் இருந்தால் என்னைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செக்ஷன் 19 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரெஸ்ட் பண்ணுற பவர் மெட்டீரியல் போர்ஷன் இருந்தால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எனி டேட்ல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாமல் செக்ஷன் 50 படி அவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் சமன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் கூப்பிடுறாங்க. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்பியரே ஆகலை. ஹைகோர்ட்டில் போயிட்டு அதை கொஸ்டின் பண்ணும்போது தான் அரெஸ்ட் ஆகுறாரு. ஹைகோர்ட்டோடைய டிஸ்மிசல் ஆர்டர் பேஸ் பண்ணி அதில் வந்து அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி அவர் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சமன்ஸ் கொடுத்து ஒரே சமன்ஸில் அரெஸ்ட் பண்ணல. அதனால் எல்லா இடத்துலையுமே டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஒன்று இருக்குது. அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணால் அது இல்லீகல். அவர் கைது செய்யப்பட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கிற டைம். அதனால சார் இந்த கேள்வியெல்லாம் மக்களுக்கு வருது. டெஃபினட்டாக இந்த கேள்வியை வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் எலெக்ஷன் முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவர் கேம்பெயின் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மக்களுக்கு மட்டும் அந்த ஒப்பீனியன் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞர்களும் இந்த வழக்கில் வந்து இந்த சப்மிஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அது இல்லை அப்படிங்கிறதுக்கான வாதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ள பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணாமல் இந்த அரெஸ்ட் பண்ண முடியாது. ப்ரொசீஜர் பிரிஸ்கிரைப் பை லா வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் பர் ஆர்டிகல் 20 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆஸ் பர் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆஸ் பர் ஆர்டிகல் 22 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, லிபர்ட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸில் எந்த ஆர்டிகல் அஃபெக்ட் ஆனாலும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகப்பட்டது துல்லியமாக ஒரு ப்ராசிக்யூஷனும் ஃபாலோ பண்ணணும். அது சிபிஐ இருந்தாலும் சரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தான் அவங்க செய்ய முடியும். அதனால் ப்ரொசீஜர் பிரிஸ்கிரைப் பை லாவையும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் கடைப்பிடிக்காமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது
இது வந்து பொலிட்டிக்கல் அரெஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இந்த இஷ்யூ. எலெக்ஷனும் வரும்பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்டென்சிஃபைடா, அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாரு. டெல்லி ஹைகோர்ட் தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் எதுவுமே நீங்க வந்து சொல்லவும் கூடாது, சொல்லவும் பொருத்தவும் முடியாது. காரணம் என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி அண்ட் ஜுடிஷியரி ஹஸ் த ஹையஸ்ட் பவர். அதனால ஆர்டிகல் 226 ஃபைல் பண்ண பெட்டிஷனை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் கொடுத்த டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 9th சமன்ஸ்க்கு அப்புறம் தான் மார்ச் 21 அரெஸ்ட் ஆகிறார். அதே கேஸ்ல பார்த்தீங்கன்னா சஞ்சய் சிங் அவர்கள் ரிலீஸ் ஆனாரு, இப்போ ஹேமந்த் சோரன் அவர்களும் ரிலீஸ் ஆயிட்டாரு. அப்போ எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகுதோ அங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன்ங்கிறத இப்போ ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்லையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லிபர்ட்டி ஆஸ்பெக்ட் ஆகப்பட்டது, லிபர்ட்டியை டிப்ரைவ் பண்ணோம்னா ஆர்டிகல் 20, 21, 22 வயலேட் பண்ண முடியாது. அதனால அங்க இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் அரெஸ்ட் பண்றாங்க. அதனால இது வந்து கிளியர்லி அன் ஆக்ஷன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அதனால வந்து இதுல வந்து பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் எங்கேயுமே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இன்னொரு பக்கம் இதே வழக்கில் தொடர்புடைய டிஆர்எஸ் கவிதா அவர்கள், மணீஷ் சிசோடியா அவர்கள், டெல்லி சிஎமோட நெருங்கிய நண்பர் விஜய் நாயர் அவர்கள், இவங்க 3 பேருக்குமே பெயில் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மட்டும் பெயில் கிடைக்கல. குட் அப்சர்வேஷன் நவநீத். இதுல பாத்தீங்கன்னா பெயில் ஆகப்பட்டது கவிதா அவர்களுக்கு, பிஆர்எஸ் பார்ட்டி லீடர் கவிதா அவர்களுக்கு, விஜய் நாயர் அவர்களுக்கு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு, மணீஷ் சிசோடியா அவர்களுக்கு, எல்லாருக்குமே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ண அரெஸ்ட் ஆஸ் பர் செக்ஷன் 19 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி பண்ண அரெஸ்ட்ல தான் பெயில் கிடைச்சிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் அதில் பெயில் கிடைச்சிருந்தது மறந்துடாதீங்க. அது ஆல்ரெடி ஜூலை 12 கிடைச்சிருச்சு. மணீஷ் சிசோடியா அவர்களுக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னும் அவர் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறது வந்து சிபிஐ வழக்குல. சிபிஐ வழக்கு இருக்கிறதுனால தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு, அப்ளை ஆகுது. ஏன்னா அங்கே கிரைம் இருக்கு, அதனால ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்ளை ஆகுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த சட்டமாகப்பட்டது சிபிஐ வழக்கில் அரெஸ்ட் ஆயிருக்கிறதுனால மற்றவங்களாம் சிபிஐ வழக்கில் அரெஸ்ட் ஆகப்படலை. அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் அரெஸ்ட் ஆயிருக்காரு சிபிஐ வழக்கில், அப்புறம் மணீஷ் சிசோடியா அவர்கள். அதனால அந்த சிபிஐ வழக்குக்கு இப்போ பெயில் போட்டிருக்காரு. அந்த பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தீர்மானிக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அவங்களுடைய ஜட்மெண்ட் தான் அல்டிமேட். அதனால இந்த மேட்டர் வந்து இப்போ பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆர்டர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியும். அண்ட் ஃபுல் ஜட்மெண்ட்டை பார்க்கும்போது தான் எந்த கிரவுண்ட்ஸில் வந்து அந்த பெயில் வந்து கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். சார், இது ஒரு பக்கம் இருக்க, கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்து கொண்டே சிஎம் வேலைகளை செய்ய முடிஞ்சதா, இல்லை அவர் திருப்பி வெளியில் வந்தாலும் அவரால் சிஎம்மாக தொடர முடியுமா? டெஃபினட்டாக குட் கொஸ்டின் நவநீத். ஏன்னா எல்லா சட்டமானவர்களும், சட்டத்தை தெரிஞ்சுக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டர் கெப்பாசிட்டியில் அரெஸ்ட் ஆனாலும் சரி, இல்லை ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் ஆனாலும் சரி, ஒரு மந்திரி அரெஸ்ட் ஆனாலும் சரி, அந்த பதவியை ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் எந்த ஒரு சட்டத்திலையும் சொல்லப்படலை. இன்ஃபேக்ட் லெஜிஸ்லேட்டர்ஸை, பொலிட்டீஷியன்ஸை கவர்ன் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 ஒரு அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. கன்விக்ஷன் ஆனால் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன். அதுவும் அந்த கன்விக்ஷன் ஆகப்பட்டது அப்பீல் போய் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் நடந்து அப்பீல் அட்மிட் ஆயாச்சுன்னா திருப்பி வந்து நீங்கள் பதவிக்கு எம்எல்ஏவா இருக்கிறதுக்கோ எம்பியா இருக்கிறதுக்கோ எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் மந்திரி ஆக முடியும். ஸோ அதனால கன்விக்ஷன் ஆப்ரேட் ஆகாத தருணத்தில், டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து அப்போ வந்து அட்ராக்ட் ஆகாத தருணத்தில் கேஸ் போடும்போது டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் த ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் அட்ராக்ட் ஆகாது. அதனால சிறைச்சாலையில் இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் இருந்துகிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் அப்சர்வேஷன்ஸ் அவரோட கேஸில் கூட சிறைச்சாலையிலிருந்து அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஏதாவது சட்டத்தில் தடை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்போ பெயில் பெட்டிஷன் ஆகப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கு. பெயில் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அது வந்து அல்டிமேட்டாக டிசைட் பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு. பெயில் கிடைச்சாலும் அது வந்து அவர் வந்து அலிகேஷன் அக்யூஸ்டு தானே தவிர இன்னும் கோர்ட் வந்து ட்ரையல் நடத்தி கன்விக்ஷனோ அக்விட்டலோ இன்னும் டிக்ளேர் பண்ணாத தருணத்தில் அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் ஆகாது. பெயில் கிடைக்கலன்னா பிரிசன் இருந்துகிட்டே கூட அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுக்கான தடையும் எந்த ஆக்ட்லையும் இல்லை. அதனால சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த பொசிஷன் ஆகப்பட்டது பெயில் கண்டிஷனில் ஏதாவது ஒரு அப்சர்வேஷனாக வந்து ரிசைன் பண்ணணும், இல்லை அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து செக்ரட்டரியேட் போய் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு சமயம் பெயில் கொடுத்தா அந்த கண்டிஷன்ஸ் படி, பெயில் கொடுக்காட்டியும்
அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து சிறைச்சாலையிலிருந்து தொடர்றது வந்து எந்த தடையும் எந்த சட்டத்திலையும் கிடையாது. அவர் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன டெசிஷன் வந்து இந்த பெயில எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். நவநீத், உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக எடுத்து கூறியமைக்கு நன்றி சார். நன்றி நவநீத்.